ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பூங்கொடிக்கு பார்த்துருந்தாங்க இல்லையா மாப்பிள்ளை பாண்டி. ஸோ அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவங்க அம்மா கிட்ட கோவமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ளவே அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தாகணும். அவள் இன்னைக்கு நைட்லேருந்து என் பொண்டாட்டியை என் கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக முரட்டுத்தனமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட என்ன இவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், ஐயா பாண்டி கொஞ்சம் பொறுமையாயிருயா, அதான் அந்த பொண்ணு வீட்டில் பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் போலீஸு எல்லாருமே அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு போயிட்டு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கான். கொஞ்சம் இந்த நைட்டு மட்டும் பொறுத்துக்கோயா, காலையிலே ஏதாவது பேசியாவது அந்த பூங்கொடி பொண்ணை உனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடுறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு. இங்கே பாருமா, இப்படி அவகாசமாலாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு பூங்கொடி வேணும். என் பொண்டாட்டியா இந்த நிமிஷமே என் கூட இருக்கணும். இல்லைனா இங்கே என்னென்ன ஒடையும் என்னென்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஏன்னா பூங்கொடியை கல்யாணம் பண்ணியே ஆகணும், அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாண்டி. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நல்லவராக இருந்தால் பரவாயில்ல. வயசும் எக்கச்சக்கமாக ஆகுது. பூங்கொடியை விட 20-30 வருஷம் பெரிய ஆள் இவர். அதையும் தாண்டி பொம்பளை சோக்குன்னுவாங்களே அதுவும் நிறைய இருக்குது இவருக்கு. ஸோ எப்படியுமே பூங்கொடியை மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் பயங்கர கோபமாக ஆகுது. ஏன்னா இவரை பற்றின விஷயம் எல்லாம் பூங்கொடிக்கோ இல்லை பூங்கொடி வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக யாருமே பூங்கொடியை இந்த பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த பயம்தான். இப்போது இங்கே நம்ம பாண்டியோட அம்மா இருந்துட்டு, சரியா நான் பொண்ணு வீட்டில் பேசுகிறேன், பொண்ணோட அப்பாக்கிட்டே நேராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது பாண்டிக்கு. அப்போ தான் ஜில்லு, அதாவது பொம்பளை சோக்கு என்ன அப்படின்னா அவங்களோட கீப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க கால் பண்ணுறாங்க, அதுவும் வீடியோ கால் பண்ணுறாங்க. உடனே ஜில்லு, மாமா என்ன மாமா கல்யாணமெல்லாம் முடிஞ்சிச்சா, பக்கத்துலேயே பொண்டாட்டி இது இருக்காளா என்ன, நான் வீடியோ கால் பண்ணி உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேனா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜில்லு கேட்கவும், ஜில்லு நானே ரொம்ப கோவமாக இருக்கேன் ஜில்லு அப்படி சொல்லிட்டு, மாமா என்னாச்சு மாமா, நீ என்றைக்குமே இப்படி கோவப்பட்டது கிடையாதே, ஐயோ என்னாச்சு மாமா சொல்லு மாமா, அந்த பொண்ணு இது என் கூட பேசி பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாள மாமா அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை ஜில்லு, என்னென்னமோ நடந்து போச்சு, கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் கல்யாணம் நடக்கலை, பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க, பொண்ணும் கிடச்சிருச்சு, ஆனால் கல்யாணம் இப்போ வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்குதுமா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜில்லு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க. ஜில்லுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. மாமா விடு மாமா, அவள் வரலன்னா இருந்துட்டு போகிறா, அவள் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்துட்டு போகிறா மாமா, அதான் உங்கள் ஜில்லு நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டேங்க நம்ம பாண்டி, இழு ஜில்லு, அவள் காலம் ஃபுல்லாக என் பொண்டாட்டியாக இருக்கணும், நீ எப்போவுமே சைடில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் எங்கள் பாண்டி சொல்லவும், போமாம்மா என்னை விட அழகாக யார் இருப்பாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்கிறீங்க, சரி உங்களோட ஆசையை நான் எப்போ மறுத்துருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக அந்த பூங்கொடிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஜில்லு, இன்றைக்கி உன்னை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், நான் வரேன், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியது எல்லாமே ரெடி பண்ணி வை, ரூமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வை, இன்றைக்கி எப்படியுமே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்னு நினச்சேன், ஆனால் பூங்கொடி கூட இல்லை, இன்றைக்கி உன் கூட அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் இந்த பாண்டி சொல்கிறாங்க. ஸோ ஜில்லுமே பயங்கர ஹாப்பியாக அதுக்கான வழி, அதாவது அதுக்கான ஏற்பாடு எல்லாமே டெக்கரேஷன் ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே பாண்டியோட அம்மா பதட்டத்தோடு இருக்காங்க. ஏன்னா இவன் இப்படி முரட்டுத்தனமாக நடந்துக்கிறானே, எப்போ என்ன செய்வானே தெரியலையே, நாளைக்கு காலையில் மட்டும் பூங்கொடிக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா நம்மளை கொன்று போட்டுருவான் போல, ஏய் என்னடி இவன் உன் அண்ணன்காரன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா அண்ணன் இது வரைக்கும் இப்படி கோவப்பட்டு பார்த்ததே இல்லை, அம்மா இங்கே பாருமா, அந்த பூங்கொடி வீட்டில் நீ பேசி காலையில் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு, இல்லைனா அவ்வளோதான், அண்ணன் என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாதுமா அப்படி சொல்லிட்டு இங்கே அவங்க பொண்ணு, அதாவது பாண்டியோட தங்கச்சி சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம அழகரை வேற அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, நம்ம மீனாட்சி நெஞ்சு தாங்குமா, ஏன்னா மகன் மேலே அப்படியே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனாட்சி. ஸோ எப்படியாவது நம்ம அழகரை வெளியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இங்கே மாயாண்டியோட காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. என் பிள்ளை அழகரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுங்க, அவன் மட்டும் ஜெயிலுக்குள்ளே இருக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாட்சி பயங்கரமாக அழுகுறாங்க. நந்தினியுமே ஆமாம் மாமா, எப்படியாவது அழகர் மாமாவை வெளியே கொண்டு வந்துடுங்க, பாவம்
அவரு அப்படி சொல்லிட்டு மாயாண்டி பயங்கர யோசனையில் இருக்காங்க. ஸோ அழகரை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு எந்த பக்கம் யோசித்தாலுமே இங்கே அழகரை வெளியே கொண்டு வரதுக்கான எந்த ஒரு வாய்ப்பு வழின்னு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணு கேஸு. ஸோ பொண்ணை கடத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து பெரிய ஸ்ட்ராங்கான கேஸாக தான் போட்டிருப்பாங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கே மீனாட்சி இருந்துட்டு, ஏங்க என் பிள்ளை பண்ணது என்னங்க தப்பு? எந்த தப்புமே கிடையவே கிடையாதுங்க. அவன் என்ன பூங்கொடியை தூக்கிட்டு போயிட்டு அவளோட சம்மந்தம் இல்லாமல் அதாவது அவகிட்ட தப்பாக அவன் நடந்துக்கிட்டான் இல்லைல்ல. அவங்க அப்பனும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும் திமுறாக பேசினாங்க. அவங்ககிட்ட எதுக்கு அவங்க சவால் விடணும்? அதுவும் என்னுடைய நடத்தியை வச்சு என்னை வச்சு தப்பாக பேசி எதுக்கு அவங்க சவால் விடணும்? அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக தான் என் பிள்ளை அழகரு அப்படி பண்ணிட்டான். அவனுக்கு சூடு சொர்ண ரோஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. என் அம்மாவை பற்றி தப்பாக பேசினவங்ககிட்ட சவாலை ஜெயிச்சு ஆகணுன்றதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தவே அவன் பண்ணியிருக்கான். அது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க அப்படி சொல்லிட்டு, எத்தா மீனாட்சி எனக்கு எல்லாம் புரியுதுத்தா, ஆனால் அப்படி இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா போலீஸ் ஏற்றுக்க மாட்டாங்கத்தா அப்படி சொல்லிட்டு, பின்ன என்னங்க பண்ண முடியும்? வேறு எந்த வழி இருக்குது அப்படி சொல்லிட்டு, அழகரை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது மீனாட்சி அப்படி சொல்லிட்டு, என்னங்க அது என்ன வழினாலும் சொல்லுங்கள், அதை நான் என் பிள்ளை அழகருக்காக நான் செய்கிறேன். என் மனசு கஷ்டப்பட்டுச்சு, நான் 3-4 நாளாக சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லைங்க. நான் அழுததையும் சாப்பிடாமல் இருந்ததையும் அவனால் தாங்கிக்க முடியலைங்க. என்னை எப்போவுமே சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். அதுவும் என்னை மரியாதையாக நடத்தணும் எல்லாருமே நினைக்கிறான். என் பிள்ளை எனக்காக அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுருக்காங்கங்க. எனக்காக தான் இப்போ அவன் ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷனில் விடக்கூடாதுங்க. அது என்ன மாதிரியான வழியானாலும் சொல்லுங்க, நான் அதை செய்கிறேன் என் பிள்ளைக்காக அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ மாயாண்டி இருந்துட்டு, இதுக்கெல்லாம் ஒரே வழி மஞ்சமலை மனசு வைக்கணும். மஞ்சமலை கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் மீனாட்சி அழகரை வெளியே கொண்டு வர முடியும். இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு மீனாட்சி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மஞ்சமலை கிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட்டாக கேட்டாலும் சரி, என்ன பண்ணி கேட்டாலுமே சரி, மஞ்சமலை வந்து கேஸை வாபஸ் வாங்க மாட்டாங்க. ஏன்னா வருஷம் கணக்கில் பகை அந்த குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்துக்கும். அந்த குடும்பத்தை எப்படியெல்லாம் பழி வாங்கலான்னு சொல்லிட்டு யோசித்து ஒவ்வொரு ஐடியாவும் பண்ணி ஒவ்வொரு வேலையாக செய்கிற மஞ்சமலை கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ மீனாட்சி அப்படி கலங்கி போகிறாங்க. என்னங்க நீங்கள் வேறு வழியே இல்லையாங்க, நீங்கள் லாயர்கிட்ட பேச வேண்டியது தாங்க அப்படி சொல்லிட்டு, லாயர்கிட்டலாம் பேசிட்டேன் மீனாட்சி, அவர் கூடமே இதுதான் சொல்கிறாரு, இதை தவிர வேறு வழியே இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு, இப்போ தான் இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் நம்ம பேச்சு வந்து இங்கே நம்ம பெனிக்குய்க்கு கால் பண்ணுறாங்க. ஸோ பெனிக்குய்க்குமே, எத்தா சொல்லுத்தா அங்கே என்ன நடக்குதுத்தா அப்படி சொல்லிட்டு, அண்ணே இங்கே பெரிய கலவரமாக தான் இருக்குது. ஆனால் அழகரை அரெஸ்ட் பண்ண சொல்லியெல்லாம் கேஸ் கொடுத்துருக்காங்க. அழகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாத்தா அழகரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே தவிச்சு போய் நிற்கிறோம். அழகரை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு, உடனே எங்கள் பேச்சு இருந்துட்டு, அண்ணன்கிட்ட நான் பேசணும், நீங்கள் அண்ணன்கிட்ட ஃபோனை கொடுக்குறீங்களா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பெனிக்குய்க்கிட்ட சொல்கிறாங்க. இந்த உடனே கொடுக்குறம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சியா தங்கச்சி பேசுதான் சியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. எத்தா பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணன் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணன். அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியை அழகரு அன்னைக்கு நைட்டு தூக்கிட்டு போகிறத நான் என் கண்ணால் பார்த்தேன்னே அப்படி சொல்லிட்டு, இதை கேட்ட இங்கே நம்ம மாயாண்டி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற பேச்சு, இதை நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவனை தூக்கிட்டு போக விடாமல் தடுத்துருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு, அண்ணே நான் அழகரை கேட்டேண்ணே, வேண்டாயா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் பெரிய பிரச்சனை வரும்னு சொன்னேண்ணே. ஆனால் நீ தூக்கிட்டு வரதா சொல்லி தான் அவன் பூங்கொடியை தூக்கிட்டு போனானே. அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினச்சி அதனால தான் அவனை நம்பி நான் பிள்ளைய விட்டேன். இல்லைனா நான் அன்னைக்கு பூங்கொடியை தூக்கிட்டு போக விட்டுருக்க மாட்டேனே. நீங்கள் சொன்னானே அழகரு அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க இங்கே நம்ம அதாவது மாயாண்டி. ஸோ சரிதா நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசினா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இப்போது அழகரை எப்படி வெளியே கொண்டு வரதுனே தெரியலத்தா அப்படி சொல்லிட்டு, உடனே எங்கள் பேச்சுமே, அண்ணன் அதானே எனக்குமே தவிப்பாக இருக்குது. நீ 14 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அப்போது கோர்ட்டில் உத்தரவு சொன்னாங்க. எப்படியோ 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீ ரிலீஸ் ஆகி வந்துட்ட. இப்போது அழகருமே ஜெயில் தண்டனை அனுபவிச்சா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுண்ணே. அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியும் சரி, இங்கே வீட்டில் உள்ளவங்களும் சரிண்ணே, யாருமே நான் சொல்கிற பேச்சை கேட்க
கேட்க மாட்டாங்கண்ணே, ஏதாவது பண்ணி அழகரை வெளியே கொண்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேச்சு ரொம்பவே தவிப்போடு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுங்க நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எத்தா பேச்சு எதுவுமே பண்ண முடியாது பேச்சு, ஏன்னா கேஸ் கொடுத்தவர்களே வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அழகர் வெளியே வர முடியும். மஞ்சமலை கண்டிப்பாக கேஸை வாபஸ் வாங்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் எல்லாருமே முழிச்சு போயிருக்கோம் எத்தா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. ஸோ பேச்சுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணே நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே, நான் பூங்கொடிக்கிட்ட பேசுகிறேண்ணே. பூங்கொடி கேஸை வாபஸ் வாங்க சொன்னால் கண்டிப்பாக அவங்க அப்பா கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க. நான் எப்படியாவது அவள் காலில் கையில் விழுந்தாவது அவகிட்ட பேசுகிறேண்ணே, நீங்கள் பயப்படாதீங்க. அழகரை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடணுண்ணே அப்படி சொல்லிட்டு உடனே நம்ம மாயாண்டி இருந்துட்டு, எத்தா பேச்சு உன் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு உன் பிள்ளையோட கல்யாணத்தவே நிப்பாட்டியிருக்கான் என் மகன். என்னுடைய பிள்ளைன்றதுக்காக அவன் மேலே நீ கோவப்படாமல் அவன் வெளியே வரணும்னு சொல்லி நினைக்கிறியத்தா? உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி வேறு யாருக்குத்தா கிடைப்பாக? இங்கே பாருத்தா, நீ கவலையே படாத, எல்லாமே நல்லதுக்கே நடக்கும், நல்லதே நடக்கணும். உன்னுடைய நல்ல மனசுக்கு நீ உன் குழந்தைங்கன்னு எல்லாருமே நல்லா இருக்குவாங்கத்தா. நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குன்னு நம்ம நினச்சிக்கணும்த்தா அப்படி சொல்லிட்டு, சரிண்ணே நான் இப்போவே பூங்கொட்டிக்கிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது பேச்சு வந்து ஃபோனை வைக்கிறாங்க. பெனிக்குயிக் இருந்துட்டு, என்னச்சியா என்ன சொல்லிச்சு தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அது எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பூங்கொடி வந்து ரூம்குள்ளே தான் இருக்காங்க. நடந்ததவே நினச்சி பார்த்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. அந்த அழகரோட முகத்தை திரும்ப ரீகால் பண்ணவும், அது மட்டும் இல்லாமல் கடத்திட்டு போயிட்டு அங்கே பேசுனது, டான்ஸ் ஆடினது, இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக கடுப்பாகுது. அந்த அழகர் அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் தான் இருக்காங்க. ஸோ இப்போது தான் இங்கே நம்ம பேச்சு வந்து ரூம்குள்ளே வராங்க. உடனே பேச்சை பார்த்ததுமே நம்ம பூங்கொடி முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருத்தா பூங்கொடி, இங்கே ஒரு நிமிஷம் அம்மா சொல்கிறத கேளுமா அப்படி சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்ல போகிற? அந்த அழகர் ஜெயிலுக்கு போகக்கூடாது, எதனா பண்ணு, நீ உன்னால் தான் முடியும்னு சொல்லிட்டு வரியா? இங்கே பாருமா, அழகருக்காகலாம் நீ என்கிட்ட வந்து பொறிஞ்சு கட்டிக்கிட்டு பேசாத. கண்டிப்பாக அவனால் நான் மன்னிக்கவே மாட்டேன். அவன் என்னை தூக்கிட்டு போயிட்டு என்னை எந்த கொடுமையும் பண்ணலதான், இருந்தாலும் என் கல்யாணத்தை நிறுத்திட்டான். என் அப்பா இந்த போட்ட சவாலில் ஜெயிக்கணுன்றதுக்காக 20-30 வயசு அதிகமாக இருக்கிறவனா கூட பார்க்கல நான். என் அப்பா ஜெயிச்சா போதும் அப்படின்றதுக்காக நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனால் என் அப்பாவை தோக்க வச்சுட்டான்ல, அவன் அனுபவிக்கணுமா? அவன் கஷ்டப்படணும், கடைசி வரைக்கும் அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும், அவன் வாழ்க்கையை அவன் சந்தோஷமாக வாழவே கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே பூங்கொடி பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் இங்கே நம்ம பேச்சு இருந்துட்டு, எத்தா பூங்கொடி நான் சொல்கிறத கேளுத்தா, பாவம்தா என் அண்ணன் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே பதறி போயிருக்காங்க. அழகரை வெளியே கொண்டு வரத்துக்காக அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எதுவுமே நடக்கலை. நீ சொல்லி கேஸை வாபஸ் வாங்கினாதான் அழகரை வெளியே விடுவாங்களாத்தா. தயவு செஞ்சு என் அண்ணனுக்காக இல்லை எனக்காக நீ கேஸை வாபஸ் வாங்கத்தா அப்படி சொல்லிட்டு பேச்சு வந்து கெஞ்சுறாங்க. இங்கே பாருமா, இப்போ தான் சொன்னேன் நான் உனக்கு, அந்த அழகருக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசாத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடுமா அப்படி சொல்லிட்டு, எத்தா ப்ளீஸ் எத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கதறாங்க. இங்கே பாருமா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் காலில் விழுந்து நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் அந்த அழகரை நீ காப்பாற்றி விட்டுட்ட. இப்போ நீ காலில் விழுந்தாலும் சரி, தீயே குளித்தாலும் சரி, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்தில் மனசிறங்கி வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அழகர் வந்து ஜெயிலை விட்டு வெளியே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேச்சுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே இங்கே பேச்சியோட 2வது பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க இருந்துட்டு, அம்மா ஏம்மா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? சரி மனசாட்சியை விட்டு கொஞ்சமாவது உனக்கு அக்கா மேலே பாசம் இருக்கா? அக்காவை கடத்தி கொண்டு போய் கல்யாணத்தவே நிறுத்தி நம்ம குடும்பத்தவே ஊர் முன்னாடி எல்லார் முன்னாடியுமே அவமானப்படுத்தின அந்த அழகர் அவன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுறியே, பொண்ணுக்காக பெத்த பிள்ளைக்காக யோசிக்கணும்னு உனக்கு தோணாமல் போயிடுச்சுல்ல? உனக்கு உன் அண்ணனும் உங்கள் அண்ணன் குடும்பத்தில் உள்ளவங்களும் சந்தோஷமாக இருக்கணும், அவங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றக்கூடாது, அவமானப்பட்டுறக்கூடாது, அதானே உனக்கு முக்கியம் அப்படி சொல்லிட்டு உடனே பேச்சு இருந்துட்டு, இங்கே பாருத்தா தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்கத்தா, அவன் ஜெயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு என்ன லாபம் கிடச்சிட்டு போகுது? கிடைக்குதுமா, நிறைய லாபம் கிடைக்குது. என் அப்பா சந்தோஷப்படுவார். இந்த சவாலை தோத்தார்ல, அதுக்கு ஒரு ஈடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு இதுதான் கரெக்டு. அந்த அழகர் தண்டனை அனுபவிக்கட்டும், சும்மா தேவையில்லாமல் பறிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடி அங்கேருந்து போயிடுறாங்க. பேச்சு பயங்கரமாக அழுகுறாங்க. இன்னொரு சைடு மறுநாள் காலையில் ஆகுது. ஸோ பாண்டியோட வீட்டில் இருந்து இங்கே நம்ம மஞ்சமலை இருக்காங்களே அவங்க தங்கச்சி
அவங்களுக்கு கால் வருது. இவங்க வேறு கால் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்கக்கிட்ட பணத்தை வேறு வாங்கி தொலைச்சிட்டோம். அதுக்காக தான் இவங்கக்கிட்ட ஏதோ பணிஞ்சு பேச வேண்டியது இருக்குது. அப்படி சொல்லிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படி சொல்லிட்டு உடனே அவங்க இருந்துட்டு பாண்டியோட அம்மா இருந்துட்டு ஏம்மா எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லாமல் இருக்குது. நேற்று என்னடானா சரி இன்றைக்கி ஒரு நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரிக்கா இன்றைக்கும் முகூர்த்த நாள் தாம்மா. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் பேசி பொண்ணை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுமா. தாலி மட்டும் கட்டிட்டா கூட போதும். பெருசாக ரிசப்ஷன் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. என் பிள்ளைக்கு அந்த பொண்ணு பூங்கொடி பொண்டாட்டியாக வந்துட்டானா மட்டும் போதுமா. கொஞ்சம் வீட்டில் பேசுமா அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே மஞ்சமலையோட தங்கச்சிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்னங்க நீங்கள் ஏங்க இவ்வளோ அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. பூங்கொடி எங்கே போயிட போகிறான்? உங்கள் பையனுக்கு நான் பேச முடிச்சிருச்சு. கொஞ்ச நாள் போகட்டுமே. இந்த போலீஸ் அது இதுன்னு இந்த பிரச்சனையெல்லாம் முடிட்டோங்க. ஒரு வாரமாவது டைம் கொடுங்க அப்படி சொல்லிட்டு உடனே இங்கே பாண்டியோட அம்மா யோசிக்கிறாங்க. ஏன்னா நாள் கடத்த இங்கே பாண்டி வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாங்க. பூங்கொடி கிடச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரிம்மா ஒரு வாரத்துக்குள்ளே எப்படியாவது வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி பூங்கொடியை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருமா அப்படி சொல்லிட்டு சரிங்கம்மா அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது அப்போ தான் பாண்டி வந்து அம்மா என்னம்மா சொன்னாங்க பொண்ணு வீட்டில் அப்படி சொல்லிட்டு டேய் பாண்டி ஒரே ஒரு வாரம் மட்டும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்கடா அப்படி சொல்லிட்டு அம்மா என்னம்மா இது எனக்கு அந்த பூங்கொடி வேணுமா இப்போவே வேணும் அப்படி சொல்லிட்டு டேய் நம்ம நினச்சது எல்லாமே நினச்ச நேரத்தில் நடக்குமாடா. ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுத்து காத்திருக்கத்தானே வேணும். கொக்கு கூட ஒத்த காலில் நின்று மீன் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோண்டா. அப்போ தான்டா அது காத்துக்கிட்டு இருந்தாதான் அதுக்கு மீனுமே கிடச்சிது. அதே மாதிரி தான்டா பூங்கொடி உனக்கு வேணும் அப்படின்னா நீ அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருடா. இப்படி கோவத்தெல்லாம் வெளிக்காட்டின அப்படின்னா இப்படி நீ கோவப்பட்ட அப்படின்னா இந்த விஷயம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணை கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்கடா. கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படி சொல்லிட்டு சரி ஒரே ஒரு வாரம் தான் உனக்கு டைமு. அப்படி மட்டும் நீ பூங்கொடி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு வார்ன் பண்ணிவிட்டு இங்கே ஜிதுவை பார்த்து பேசுகிறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க. ஸோ இங்கே இன்னொரு சைடு இங்கே மஞ்சமலை வந்து ஏதோ ஒரு வேலை விஷயமா அந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு வராங்க. ஸோ அங்கே இப்போ வந்து அந்த ஜில்லுவும் மாப்பிள்ளை பாண்டியும் 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜில்லு உனக்கு என்ன வேணுமோ சொல்லு ஜில்லு. இந்த பூங்கொடி என்ன டென்ஷன் ஏற்றிக்கிட்டு இருக்கா ஜில்லு. இந்த வாரம் ஃபுல்லாக உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. உனக்கு வேணுன்றது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறேன். தங்கத்தில் தாலி வேணுமா, தங்கத்தில் ஒட்டியானம் வேணுமா, தங்கத்தில் கொலுசு வேணுமா, இல்லை உனக்கு என்ன வேணும் ஜில்லு. உடனே இங்கே ஜில்லு இருந்துட்டு என்னம்மாமா ரொம்ப பாசமாக பேசுகிறியாட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்புட்டெல்லாம் நீ எப்பவுமே வாங்கிக்க சொல்லவே மாட்டீங்களே. ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஜூஸை மட்டும்தான் குடிக்க சொல்லுவீங்கன்னு நினச்சேன். இப்போ என்னடானா ஒட்டியானம், தாலி செயின், நெக்லஸ்ஸு, தங்க கொலுசுன்னு சொல்லிட்டு இத்தனை ஐட்டம் சொல்கிற. என்னம்மாமா அப்படி சொல்லிட்டு ஜில்லு எனக்கு கஷ்டத்துலேயும் சரி சந்தோஷத்துலேயும் சரி நீ என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிட்டவ. உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும் ஜில்லு. இந்த பூங்கொடி ஏதோ வந்தா அப்படியே போகிற மாதிரி போயிட்டா. அவள் என் வாழ்க்கையில் வருவாளான்னு கூட தெரியல. ஆனால் நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்துலலாம் நீ என்னை சந்தோஷப்படுத்தியிருக்க. உனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு? உனக்கு வேணுன்றது எல்லாத்தையும் வாங்கிக்கோ ஜில்லு அப்படி சொல்லிட்டு சரி தங்க கடைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு நகை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போது இன்னொரு சைடு இங்கே மஞ்சமலையோட மச்சான் அவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஏதோ அதாவது அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து இது ஏதாவது ஒரு வளையலோ இல்லை தங்க நகையோ வாங்கி வச்சுக்கிட்டா இதை பணத்தை செலவு பண்ணாமல் அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ நகை கடைக்கு தான் வராங்க. இப்போது ஜில்லுவையும் அந்த பாண்டியையுமே பார்த்துடுறாங்க. யோ அங்கே பாரியா மாப்பிள்ளை பூங்கொடிக்கு பார்த்தோம்ல அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் எவ்வளோ ஒருத்தி இருக்கா, அதுவும் ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையம்மா யாராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிறாங்க. இப்போது இங்கே அந்த பாண்டி வந்து ஜில்லுக்கு நெக்லஸ் எடுத்து அவங்களே வச்சு பார்க்குறாங்க. கைக்கு வளையல் போட்டு பார்க்குறாங்க. அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. இப்படி அவங்க க்ளோஸாக இருக்கிறத எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஐயோ இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சரியாக படலையா, இவன் ஒரு வேளை அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு இருப்பானோ அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிற, இன்னும் கல்யாணம் கூட ஆகலை, அப்படிலாம் தப்பாக பேசாத அப்படி சொல்லிட்டு இதை நம்ம நோட் பண்ணியே தானே ஆகணும் அப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்ட்டு பார்க்குறாங்க.
மாமா நீங்கள் என்னை இம்புட்டெல்லாம் சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாமா. காலம் ஃபுல்லாக நீங்கள் எப்போவுமே என்னை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வருவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு வேணுன்றது வேணான்றதுன்னு எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாண்டி இருந்துட்டு, ஜில்லு காலம் ஃபுல்லாக உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஜில்லு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே கேட்ட மஞ்சமல்லியோட தங்கச்சி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது அதை ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா எதுக்காக இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம், கீப் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவங்க ஹஸ்பண்ட்கிட்டயுமே சொல்கிறாங்க. அவங்களுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இங்கே பேச்சு வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சமல்லியோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்ட் இவங்க 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பேச்சு கேட்டுடுறாங்க. ஸோ அந்த பாண்டி வந்து சரியான பொம்பளை பொறுக்கி, அவன் சரியான கேடி அப்படின்றதையுமே இங்கே நம்ம பேச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு பட்டன் ஃபோன் தான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே அதில் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய பொறுக்கி பையனாவா இவங்க 2 பேருமா சேர்ந்து பணத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்க பூங்கொடிக்கு. இந்த கல்யாணத்தை எக்காரணத்துக்காகவும் நடக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ பூங்கொடிக்கிட்டே இந்த விஷயத்தை இப்போவே சொல்லி ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே மஞ்சமல்லியோட தங்கச்சி வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ இமேஜ் அதாவது ஃபோட்டோஸ் வச்சு எப்படியாவது அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கக்கிட்டேருந்து இன்னும் பணத்தை கறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு, அதாவது மாப்பிள்ளையோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுமா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அந்த விஷயமெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது மட்டும் இல்லாமல் நேரில் நின்று பேசணும், நேரில் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிற, நான் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமல்லியோட தங்கச்சி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே இப்போது பாண்டியோட வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையன் ஏதோ கொஞ்சம் வயசானவர் அப்படின்னு தான் நினச்சோம். ஏதோ வசதியாக்குறீங்க, எங்கள் பொண்ணை கொடுத்தா நல்லா பார்த்துப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் உங்கள் பையன் என்னடானா கண்டவ கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் பாண்டியோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் என் பையனை பற்றி தப்பெல்லாம் பேசாதீங்க, என் பையன் ஒன்றும் அப்படியேப்பட்டவன் கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லவும், ஏங்க அதுக்கெல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியோட அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே இங்கே அவங்க அந்த ஆதாரத்தையுமே காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே திக்கல் முக்கல் ஆகிடுது அவங்களுக்கு. அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, பொண்ணை கொடுப்பாங்களா மாட்டாங்களா, கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இங்கே மஞ்சமல்லியோடைய தங்கச்சி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்கு எங்கள் பூங்கொடியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா அப்போது என் பையன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்கணும். சரிம்மா நான் எவ்வளோ பணம் வேணாலும் கொடுக்குறேன், நீங்கள் இந்த விஷயத்த பெருசு பண்ணாமல் இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எம்பிட்டு பணமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஒரு 20-25 லட்சம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் பாண்டியோடம்மா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா நீ 20-25 லட்சம் கேட்குற, சாதாரணமா அம்புட்டு பணமா அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன எக்கச்சக்கமாக கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்கள, ஒரே ஒரு பையன் தானே, ஒரே ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு கல்யாணம் நடக்கணும்ல, அதுக்கு பொண்ணு கொடுக்கணும் அப்படின்னா இந்த பணத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மா கொஞ்சம் கம்மி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி உங்களோட மூஞ்சை பார்த்து ஒரு 5 லட்ச ரூபாய் கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா பார்த்து செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை 20 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு பைசா கூட நான் கம்மியே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டால் இங்கே நம்ம பாண்டியோட அம்மா வேறு வழியே இல்லாமல் பொட்டியில் பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், என் பையனுக்கும் அந்த பூங்கொடிக்கும் கல்யாணம் மட்டும் நடக்கலை, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேங்க, இம்புட்டு பணம் கொடுத்துருக்கேன், நீங்கள் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே மஞ்சமல்லியோட தங்கச்சியுமே சரிங்க அதெல்லாம் நான் பக்காவாக செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை 20 லட்ச ரூபா வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தா நீ பெரிய ஆள் தான் அத்தா, 20 லட்ச ரூபா அப்பாடி, காலம் ஃபுல்லாக நம்ம சம்பாதிச்சிருந்தா கூட 1 லட்சத்தை முழுசாக சம்பாதிச்சிருக்க மாட்டோம். எப்படியோ ஐடியாவோட பூங்கொடி வாழ்க்கையில் விளையாடி இம்புட்டு பணத்தை சம்பாதிச்சிரு அத்தா அப்படின்னு சொல்லிட்டு. யோ சும்மா வாயா, உனக்கு தான் புத்தி அறிவு எதுவும் மூளையே இல்லை, உன்னை வச்சுக்கிட்டு பின்ன என்ன பண்ணுறது, இப்படி தான் சம்பாதிக்க முடியும். எப்படியோ பூங்கொடியால் நமக்கு 20 லட்ச ரூபா வருது, காலத்துக்கும் நீயும் நானும் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒரே அடியாக சம்பாதிச்சிருக்கேன். இங்கே பாரியா, எப்படியாவது அந்த பூங்கொடியை நம்ம அந்த
அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அப்போ தான் இந்த 20 லட்ச ரூபா நமக்கு தக்கும், இல்லைனா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம பேச்சு வந்து இங்கே நம்ம பூங்கொடிக்கிட்ட அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்றத சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பூங்கொடி இருந்துட்டு அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருமா, அவர் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு தானே இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இல்லடி, உண்மையாக தாண்டி சொல்கிறேன், சரியான பொம்பளை பொறுக்கிடி, அவன் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்ட், அதாவது மஞ்சமல்லியோட தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்துமா காட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இங்கே நம்ம பூங்கொடி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இப்போது இங்கே பூங்கொடி இருந்துட்டு இருக்குது அத்தைக்கும் மாமாக்கும் என் வாழ்க்கையை அடமானம் வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, என் வாழ்க்கையை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைல்ல, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூங்கொடி பயங்கர கோவமாக இப்போ மஞ்சமலை கிட்ட போகிறாங்க. ஸோ மஞ்சமலை கிட்ட விஷயத்த சொல்ல வராங்க. ஸோ இது மூலமாக இங்கே மஞ்சமலையோட தங்கச்சி வசமாக மஞ்சமலை கிட்ட மாட்ட போகிறாங்க. இனி என்ன